மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். ஒரு சூப்பரான செம்ம ஃபன்னான திரைப்படம் பார்த்துருக்கோம். தட் மீன் குமார சம்பவம். எஸ், வேற லெவல்ல சம்பவமா ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்காங்க. படம் வேற லெவல்ல இருக்குது. மறக்காம இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா இந்த படத்துல லீடா பண்ணியிருக்கிறது எல்லா மனசையும் பிடிச்சிருக்க நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் குமரன். அவரு தான் வந்து படத்துல ஹீரோவா பிளே பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலாஜி வேணுகோபால். இதுக்கு முன்னாடி பல திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க. அவர் பண்ற படங்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃபன்னுக்கு பஞ்சம் இருக்காதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இந்த படத்துலயும் அப்படிதான் பண்ணியிருக்காரு. சரி, ஓப்பனிங்கே என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு வீட்டில் இருப்பார். ஒரு டெத் சீன் தான் இருக்குங்க. டெத் சீனில் வந்து நம்மளுக்கு ரொம்ப பரிச்சித்தமான முகங்கள். பாயல் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அபியும் நானும் படத்துல எல்லாம் கூட வருவாங்க. ஸோ அவர் வந்து ஒரு புரட்சி போராளியின் மாதிரி தான். நம்ம டிராஃபிக் ராமசாமி மாதிரி எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் உடனே ஒரு கருப்பு கொடி தூக்கிடுவாங்க. அவங்க மேலே கேஸ் போடுவாங்க. நியாயம் வாங்கி கொடுப்பாரு. கேமரா இல்லைன்னா கேமரா ரெடி பண்ண சொல்லுவார். இந்த மாதிரி பல போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிறவர் தான். அவருக்கும் நம்ம கீழ் வீட்டில் வந்து குமரன் இருக்காரு. அவரோட தாத்தாவுக்கும் வந்து அப்பத்துலேருந்தே ஒரு நல்ல ஒரு நட்புறவு. ஒரு விதத்தில் அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது ஃபேமிலி மாதிரியே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம குமரனுக்கு வந்து இவரால் வந்து இரிட்டேட் பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். நல்ல விஷயங்கள் வந்து அவர் கண்ணுக்கு தெரியாது. ஓப்பனிங் சீனில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் விசாரணை, எதனால் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விசாரிக்கும் போது அவர் சொல்கிறேன், ஏங்க நீங்கள்லாம் அவரால் நல்லது பண்ணுன்னு சொல்கிறீங்க, அவரால் நான் எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சேன்னு தெரியுமா அப்படின்ட்டு இவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பார். இவரை ஜஸ்ட் லிஃப்ட் கேட்டார். நான் கூட்டிகிட்டு போனதுக்கு என் பைக்கை அடித்து உடச்சிட்டாங்க, நைட்டே வந்து என் பைக்கை எரிச்சும் போட்டாங்க, உன்னால தான் ஆச்சு. இந்த மாதிரிலாம் விஷயங்கள் அவர் சைடில் இருந்த அந்த ஆதங்கங்களை கொட்டிகிட்டு இருக்கார். இதுக்கிடையில் பாலசரவணன் அவர் வந்து ஃபர்ஸ்டே ஒரு திரைப்படம் சொல்லியிருந்தேன். இந்த படத்துலையும் வந்து அவர் வர இடம்லாம் காமெடி சூப்பராக இருக்குது. லிவிங்ஸ்டன் வந்து ஒரு ப்ரொடியூசராக வர்றாரு. என்ன ப்ரொடியூசராருன்னா, நம்ம குமரன் வந்து கதை சொல்லி எல்லாருக்கிட்டையும் வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு. ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்காரு. அவர் ஒரு சூப்பரான டேரக்டராக வரணும்னு அவருக்கு ஏமு. ஸோ லிவிங்ஸ்டன் வந்து ப்ரொடியூசராக இருக்கனால அவருக்கு வந்து கதை சொல்லிக்கிட்டு இருப்பார். கதை சொல்லும்போது இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி அங்கே ஒரு ஃபங்க்ஸு எல்லாமே நடக்கும். ஆனால் இவர் யாருக்கு கதை சொல்கிறாங்களோ அவங்க போய் சேர்ந்துடுறாங்க. அது வந்து போய் சேர்றாங்க, ஏதோ ஒரு வகையில் தற்செயலாக போய் சேர்ந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபன்னெல்லாம் இருக்கும். பட் இதுக்கு இடையில அவருக்கு வந்து ஒரு காதல் ஒன்று இருக்கும். அதாவது அவங்க ஒரு லாயர். முக்கியமான விஷயம், ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபேமஸான ஆக்டராக இங்கே ஹீரோவாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது வினோத் சாகரை வந்து நம்ம ராட்சசன் படத்தில் ஒரு மாதிரி டெரராக பார்க்குறோம். இப்போ கூட எனக்குலாம் அந்த ஜர்க்கு இருக்குங்க. ஏன்னா வில்லன்லேயே வந்து இப்படி ஒரு டீச்சரா அப்படின்லாம் மிரண்டு போன விஷயம்லாம் இருக்குது ராட்சசன் படத்தில். இந்த படத்தில் வந்து அப்படியே எத்திக் ஆர்டிஸ்ட்னா இவரு தாங்க. இவரு அளவுக்கு வந்து வேற ஆர்டிஸ்டே கிடையாதுன்ற அளவுக்கு ஒரு செம்ம பர்ஃபார்மர், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கிட்டெல்லாம் நிறைய பேர் ட்ரைனிங் கற்றுக்கணும். அப்போதான் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்லலாம் வர முடியும்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரான, இது வரைக்கும் பார்க்காத வினோத் சாகர் இந்த படத்தில் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் செகண்ட் ஹாஃப்லலாம் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஃபுல்லாகவே செகண்ட் ஹாஃபில் வந்து வினோத் தான், வேற யாருமே இல்லை. ஹீரோலாம் கூட தட்டி அப்படியே தூக்கி போட்டாங்க. வினோத் சாகர் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னாங்க. இவர் ஏன் செத்தாருன்றத இன்டர்வலுக்கு அப்புறமா வந்து இவரோட போராட்டங்கள் எல்லாமே கேட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே மனசு இறங்குறாரு. எவ்வளோக்கு எவ்வளோ கோவம் இருந்ததோ அந்த கோவம் எல்லாம் பாசமாக மாறுது. அதில் அவர் ஒரு புக்கு எழுதியிருப்பாரு. அந்த புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி இவரோட பேர் போட்டவுடனே இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆயிடுறாரு. சரி, அவர் சாவில் என்ன மர்மம் இருக்குது, அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அந்த புக்கை வந்து நைட்டும் பகலுமா நல்லா படிக்கிறாப்புல. படித்து யார் அந்த மூணு வில்லனையும் வந்து டார்கெட் பண்ணுறாங்க, 3 வில்லனையும் போய் நேரில் கண்டுபிடிக்கலான்ட்டு சிபிஐ வேஷம் போட சொல்லி நம்ம வினோத் கிட்ட சொல்கிறாங்க. வினோத் அந்த இடத்துல போய் அவர் ஒரு மாஸ்காட் பாருங்க. ஐயோ, நிஜமான சிபிஐ கூட தோத்துருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஃபன் போயிட்டு இருக்கு. இதை வந்து நல்ல டீமா சூப்பரா பண்றாங்க. இந்த இடத்துல நம்ம சயின்டிஸ்ட், அவருக்கு ஒரு தம்பி ஒருத்தவங்க இருப்பாங்க சயின்டிஸ்ட். அந்த சயின்டிஸ்ட் கேரக்டர் வந்து நிஜமா ரொம்ப சூப்பரா இருக்குது. அதிகமா சிரிக்க மாட்டாங்க. சில காமெடிஸ்லாம், அந்த காமெடி கண்டென்ட்லாம் அங்கங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள வீட்டுக்குள்ள வரும்போதே வந்து ஒரு சீரியல் லைட் இருக்கும். அதை எடுத்து இப்படி பார்த்தோன்னே சம்திங் அந்த பல்போட பேர் சொல்லிட்டு அப்போ சீப்பான ஃபங்க்ஷன் தான் அப்படின்றது. இந்த மாதிரியெல்லாம் விஷயம் வந்து நல்ல சூப்பராக அழகாக நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கும் வந்து நல்ல ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குதுன்னே சொல்லலாம். அவரோட சிஸ்டர் கேரக்டர், அம்மா எல்லாருமே வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு
விரலுக்கேத்த வீக்கம்ன்ற மாதிரி இந்த பட்ஜெட்டுக்கு ஏத்த காமெடியா ஃபுல் பேக்கேஜா ரொம்ப அழகா கியூட்டா கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டண்ட் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. விஷுவல் வந்து அந்த பழைய வீடு எங்க இருந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம போராளி வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த மெசேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாலும் அது ஒரு சமூகத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. வேலை வெட்டி ஒண்ணுமே இல்லைனாலும் நம்ம இந்த மக்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராடுற குணம் எல்லாம் வந்து ரொம்ப அழகா அந்த கேரக்டருக்கு வேற யாரையும் நீங்க போட்டிருந்தாலும் அந்த அளவுக்கு செட் ஆகியிருக்காதுன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் அவ்வளோ பர்ஃபார்மா ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. விஜய் வேணுகோபால் அவரோட கேஸ்டிங் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லயும் சரி அவ்வளோ பக்காவா இருந்துச்சு. இந்த படத்துலயும் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. மியூசிக் எல்லாமே அமேசிங். யாரையுமே எதையுமே குறை சொல்ல முடியாது. ஆனா எனக்கு என்னவோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி கொஞ்சோண்டு ஸ்லோவா போன மாதிரி எனக்கு ஒரு நெருடல். பட் இருந்தாலும் வெடிச்சிருச்சு படம். சூப்பர், வேற லெவல் ஹிட் கொடுக்கும். கண்டிப்பா இந்த படத்தை வந்து நீங்க தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா அந்த காமெடி மெசேஜ் எல்லாம் அப்பதான் நம்மளுக்கே ஃபுல்ஃபில் ஆகும். லாஸ்ட்ல யாரு கொலை பண்ணாங்கன்னு இவங்க கண்டுபிடிச்சாங்களா, அந்த போராளி எதனால செத்தாரு, ரெண்டாவது இது எல்லாமே வந்து வந்தாலும் இவங்களோட காதலும் ஒர்க் அவுட் ஆச்சா, எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா தெளிவா சொல்லியிருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.